இந்த வார்த்தை இப்ப என்ன சொல்றது? யோவானிலே 16ஆம் அதிகாரம் 23 என்ன சொன்னது? அந்த நாளில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள், அப்பொழுது கேட்கிற மாத்திரத்தில் உங்களோட சந்தோஷம் நிறைவாயிருக்க கர்த்தர் உதவி செய்வார். ரோமர் என்ன முடிக்க போற? ரோமர் என்ன சொல்லுது பாருங்க சீக்கிரமா. ரோமரின் புஸ்தகத்துக்கு வாங்க சீக்கிரமா. ரோமர்ல 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 8ஆம் அதிகாரம் 27 28 வசனம். ரோமர் 8 27 28 வசனம் வேகமா பாருங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுடைய வேண்டுதல், ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால், நான் கொஞ்சம் முன்னே சொன்ன பார்த்தீங்களா, ஆவியானவர் நமக்காக என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நமக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்காக, நடப்பதெல்லாம் நன்மைக்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மூணு தம்பிமார் ஒரு கம்பெனியில வேலை செய்து ஒரே அறையில தங்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் மாத்திரம் விசுவாசி, மற்ற 2 பேர் இயேசுவை அறியாதவர்கள். இவன் எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த கிறிஸ்துவை அறிந்தவன் அல்லேலியா சொல்லுவாங்க. அப்ப இந்த 3 பேரும் ஒவ்வொரு நாட்கள் தவணை வரும்போது அவங்க சமைக்கணும். ஒரு நாள் அல்லேலியாக்கு சமைக்க நேரம் வந்தது. அப்ப இவனுங்க சொல்லி, இன்னைக்கு அல்லேலியா சாப்பாடு சூப்பரா இருக்கடா, இன்னைக்கு அல்லேலியா சமைக்கிறாங்கடா, இன்னைக்கு அல்லேலியா தாடா சமையல் சொல்லுவான். இவன் வாயில் என்னதான் வந்துட்டு இருக்குது? அல்லேலியா தான். கடைசி அல்லேலியா சாதத்தை அப்படி வெந்து அப்படியே தண்ணி வடியதுக்காக வடிச்சு வச்சுட்டு காய் நறுக்கி கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு பூனை வந்து தட்டி சாதம் எல்லாம் கீழே விழுந்தது. இவனுங்க 2 பேரும் கொம்பை தூக்கிட்டு வந்துட்டாங்க. பார்த்தடா, இன்னைக்கு அல்லேலியா சமைச்சு சோறு இல்லாத போச்சேடா, பட்டினியடா சொல்லி அமக்களம் பண்ணி அந்த சோறு மண் இல்லாததை வாரி எடுக்கலாம் சொல்லி எடுத்தா ஒரு பெரிய பல்லி அதுக்குள்ளே செத்து கிடக்குது. ஆமே, அப்பத்தான் அவனுங்களுக்கு புரியுது அல்லேலியாவுக்கு இவ்வளவு பெரிய பவர் இருக்குது. நம்ம தப்பி தவறி இதை சாப்பிட்டு இருந்தேன், நமக்கு பாடதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அப்ப அல்லேலியா சமைத்த அன்றைக்கு அந்த பல்லி அதுக்குள்ள இருந்ததை உன்னை சாப்பிட வைக்காம பூனை மாதிரி வந்ததை தட்டி விட்டு உன்னை காப்பாத்தணும் இயேசுதான். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்ப தேவனை மகிமைப்படுத்துற உன்னை கர்த்தர் மகிமைப்படுத்துவா. தேவனை ஆராதிக்கிற உன்னை கர்த்தர் வெட்கப்படுத்த விட மாட்டேன். உங்க குடும்பத்தை கர்த்தர் கைவிட மாட்டேன். உங்க குடும்பத்துக்கு ஏசப்பா அற்புதத்தை செய்வார். நீங்க என்ன வேண்டிக் கொள்ளுகிறேனோ அதை கர்த்தர் தருவாராக. நீங்க எதை விரும்புகிறேனோ அதை கர்த்தர் தருவாராக. எதை விசுவாசிக்கிறேனோ அதை கர்த்தர் தருவாராக. இந்த மீட்டிங் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது கூட வாழ்க்கைக்கு ஒரு அணையாத விளக்காக மாறப்போகுது. உங்க துக்க நாட்கள் இதோட முடிய போகுது. தீராத கண்ணீர் சாபங்கள் இதோட தொலைய போகுது. கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க போகிறார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிரு. அது வக்கீலுக்கு அல்ல, அது டாக்டருக்கு அல்ல. நீங்க எத்தனை குடும்பம் தெரியுமா அழிஞ்சு கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தை நான் பார்த்தேன். தகப்பன் பெரிய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், இப்ப பென்ஷன் ஆயிட்டோம், நிறைய காசு வந்தது, பெரிய போஸ்ட்ல இருந்தவர் தான். ஆனா அவருக்கு இருந்த சுகர் அவரை தாக்கி 2 கிட்னி ஃபெயிலர் ஆகி அவருக்கு டயாலிசிஸ் ஆரம்பித்தது. டயாலிசிஸ் ஆரம்பித்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் சம்பாதித்த பணம் எல்லாம் அழிந்து கடைசியாக அந்த டயாலிசிஸோடு சேர்ந்து அவருக்கு கேன்சர் உற்பத்தி ஆயிட்டு. ஒரு பக்கம் கேன்சரின் கொடுமை, ஒரு பக்கம் கிட்னி ஃபெயிலர், ஒரு பக்கம் டயாலிசிஸ், ஒரு பக்கம் கீமோ, பல விதத்தில் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க அவர் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் அழிய ஆரம்பித்தது. அவர் மரிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் பிள்ளைகளுக்கு கடன் வச்சு மரிச்சிருக்கிறாங்க. நான் எப்பொழுதுமே எங்க சபைக்கு சொல்ற வார்த்தை, நான் ஜெபிக்கிற ஜெபம், என் பெற்றோருக்கு நான் சொல்றேன் கவனிங்க, என் மூத்தவங்களுக்கு நான் சொல்றேன் கவனிங்க.
நம்ம எப்பொழுதுமே ஜெபிக்கணும், நம்முடைய பிள்ளைகள் தலைமையில் கடன் வைத்து நம்ம மறிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம சம்பாதித்ததெல்லாம் எடுத்து மருந்துக்கு கொடுத்து, கடன் வாங்கி மருந்துக்கு கொடுத்து, வட்டிக்கு வாங்கி மருந்துக்கு கொடுத்து, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு உங்களுக்கும் வரக்கூடாது. ஆமீன் சொல்லுவோமா? இன்னைக்கு ராத்திரி நம்ம சாப்பிட்டு படுத்து தூங்கும் நம்முடைய ஜீவன் போனா போகட்டுமே. நம்ம இருக்கிற சொத்து சுகத்தை எல்லாம் அழிச்சு நம்ம பிள்ளைகளை நடுரோட்டுக்கு விட்டுட்டு நம்ம ஏன் சாக வேண்டும்? அப்படி எனக்கு ஒரு சாவு வரக்கூடாதப்பா. இன்று முதல் ஜெபம் பண்ணுங்க. நீதிமானோட மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கிறது. அந்த அருமையான மரணம் எனக்கு வேணும் சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாரத்தை வைத்து விட்டு நான் என் பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் வித்து கடனாக்கி ஊரெல்லாம் கடன் வாங்கி நான் மரித்து போய் என்ன புண்ணியம்? என் பிள்ளைகளுக்கு நான் என்ன சந்தோஷத்தை கொடுத்துட்டு போனோம்? என் பிள்ளைகள் எப்படி அதை சமாளிப்பாங்க? எப்படி அதை மெயின்டைன் பண்ண முடியும்? என் குடும்பத்தின் துக்கம் எப்படி மாறும்? வலதுகரை இருந்தா கொஞ்சம் உயர்த்துங்களேன். அந்த சூழ்நிலை நம்முடைய குடும்பத்துக்கு வரக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த சூழ்நிலை வரக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை அந்த பார சுமை வைத்து நம்ம மறிக்க கூடாது. அப்படிப்பட்ட கொள்ள நோய்க்கு நம்ம அடிமைகளாக கூடாது. இந்த தியான கூட்டத்தில் நீங்க தீர்மானம் எடுங்கள். அவருடைய தழும்புகளால் என்னை குணமாக்க வேண்டும், அவருடைய இரத்தத்தினால் எனக்கு விடுதலை தர வேண்டும், அந்த இயேசுவின் நாமத்தினால் எனக்கு ஒரு மீட்பு தேவை. இன்னைக்கு விற்கிற மெடிசனோட விலை என்ன? சம்பாதிக்கிற பணத்திலும் அதிகமா மெடிசனுக்கு செலவாகுது. எத்தனை குடும்பத்தில் இன்னைக்கு அடிமைகளாக இருக்கிறீங்க. நான் இந்த நாட்களில் இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் படுக்கிற அறையிலே கண்ணீர் விட்டு நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். என்னை எதுக்கப்பா இந்த சபைக்கு கொண்டு வந்த? எனக்கு மீறி எத்தனையோ ஊழியக்காரர் இந்த ஊரில் இருக்கமே, என்னை எதுக்கப்பா கொண்டு வந்தது? ஆண்டவரத்தை நான் புலம்பிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை, நான் இங்க வந்தது உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறணும். நான் இங்க வந்தது உங்களுக்கு சமாதானமா மாறணும். என்னை இங்க கொண்டு வந்தது உங்களுக்கு நஷ்டமாய் வரக்கூடாது. நான் இங்க வந்தது நிமித்தம் உங்களுக்குள்ள சமாதானம் நஷ்டப்படக்கூடாது. உங்களுடைய சந்தோஷ சமாதானம் பெருக வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமா கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. மனவேதனையோடு நான் பேசுறேன். ஏதோ ஒரு டைம் பாஸ் பண்ணதுக்கு நான் வரல, ஒரு கடமைக்காக நான் பேச வரல. என் வேலையை நான் திகைத்து தான் போக வேண்டும். எங்க அப்பா என்னை கொண்டு வந்த நோக்கத்தை நான் செய்து முடித்து தான் போக வேண்டும். ஆனபடி கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும். இந்த மீட்டிங் முடித்து மண்டே ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணும் பொழுது எல்லாருக்குமே நில் ரிப்போர்ட் தான் வரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்க அப்பா அதை செய்வான்னு நான் நம்புறேன். எங்க அப்பா அதை செய்வான்னு நான் நம்புறேன். எல்லாருக்குமே நில் ரிப்போர்ட் தான், நில் ரிப்போர்ட் தான். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். குழந்தை இல்லாத சில பிள்ளைகள் இங்க இருக்குது. அடுத்த வருஷம் அப்பாவோட வருகை தாமதமானா இதே நாளில் மீட்டிங் நடக்கும்போ அந்த தாயின் தகப்பனும் பிள்ளையோட இங்க நிற்பாங்க. கல்யாணம் ஆன பிற்பாடு புருஷன் மனைவி, பிள்ளை பிறந்தா தான் தாய் தகப்பன். நீங்க எத்தனையோ பிள்ளைகள் வருஷங்களா குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அடாப்ட் பண்ணி பிள்ளை எடுத்து வளர்க்கலாமா? யாரோ பெத்த பிள்ளை வளர்க்கலாமா? வேண்டாம். உன் கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உன் கர்ப்பத்தின் மலட்டுதன்மை கர்த்தருக்கு கிழித்தறிய போகிறார். கர்ப்பம் விழுகிறது மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. அந்த சாபத்தை இயேசுவினுக்கு முறிக்க வந்திருக்கிறார். என்றே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எனக்காக மரித்தேனோ, என் சாபம், என் பாவம், என் வியாதி அன்றைக்கு அவர் சுமந்து தீர்த்தார். இப்ப நான் சபிக்கப்பட்டவர் அல்ல, நான் பாவி அல்ல. என் பாவத்தை எல்லாம் அவருடைய முதுகிலே சுமந்து சமுத்திரத்தின் ஆழத்தில் எரிந்து விட்டிருக்கிறார். திரும்பி நினைக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக பிள்ளைகள் இங்க வந்து அடுத்த வருஷம் நடக்கிற மீட்டிங் அவங்க பிரியாணி போடுவாங்க, அவங்களே செலவெடுப்பாங்க. கர்த்தர் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தார், எனக்கு பிள்ளையை கொடுத்தார், எனக்கு சுகத்தை கொடுத்தார். ஏசப்பா செய்வாரா? ஏசப்பா செய்வாரா? ஏசப்பா அந்த பாக்கியத்தை தருவாரா? அந்த அற்புதம் நடக்குமா? அந்த அற்புதம் நடக்குமா? சத்தமா சொல்லுங்களேன், நடக்குமா? இயேசு செய்வார், இயேசு செய்வார், இயேசு செய்வார். சாத்தியமாகாததை அவர் சாத்தியமாக்குவார். கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம். மெடிக்கலை நம்பாது, மெடிக்கலை நம்பாது. ஹல்லேலூயா. மெடிக்கலை நம்பாது, இயேசுவை நம்பு. இயேசு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா.
இந்த மாவட்டத்தில் இந்த இடத்துல பேர் நான் மறந்தேன். அங்கே ஒரு கன்வென்ஷனுக்கு நான் போனேன். அப்போ ஒரு சகோதரன் தன் மனைவியோட 2 பிள்ளைகளுமாய் மேடைக்கு வருகிறார். எனக்கு அவன் யாருன்னு தெரியல. ஒரு பெண் பிள்ளை ஒரு பையனை கொண்டு நேர மேடைக்கு வந்தான். மேடைக்கு வந்து எங்களை தெரியுமான்னு கேட்டேன். அந்த பெண்ணை பார்த்து வேற தாத்தான்னு கூப்பிடுறா, தாத்தான்னு கூப்பிடுறா. அந்த பிள்ளை வந்து என்ன தாத்தான்னு கூப்பிடுது. சென்னையில் ஜிஜி ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இங்கேருந்து வந்து 2-4 வருஷம் அங்கே தங்கி அவர் இருந்த சொத்து முழுவதுமே விட்டு பிள்ளையை உருவாக்குறதுக்காக அங்கே தங்கி இருந்தார். முழு பணமும் செலவழித்து 4 வருஷத்துக்கு பிற்பாடு வந்த செய்தி, உனக்கு குழந்தை உருவாக, அது வீட்டுக்கு போகலாம். இருவருமாக சேர்ந்து தற்கொலை பண்ணதுக்காக முடிவெடுத்து காஞ்சிபுரத்துக்கு வந்தார். அவனுடைய வேண்டப்பட்ட முக்கியமான நபர் ஒருவர் செல்வராஜ் எங்க சபையிலே உண்டு. அவனுக்கு சொல்லிட்டு இவங்க கடல்ல போய் குடிச்சு சாக போறோம். அப்ப அந்த செல்வராஜ் சொன்னது, எங்க பாஸ்டரை கொஞ்சம் பாரு, அவரை பார்த்துட்டு நீ போய் சாவுன்னு சொன்னேன். நேர 2 பேரும் என்கிட்ட கொண்டு வந்தேன். நான் அவளை பார்த்து பேசும்போது எனக்கு முகம் கொடுக்கல, என் பேச்சு ஏற்றுக்கொள்ளவில்லை, என் பேச்சியை நம்பில்லை, என் பேச்சுக்கு அரக்காசு மரியாதை கொடுக்கல. நான் சொன்னேன், நீ சாகலாம், ஆனால் 30 நாள் பொறுத்து தான் நீ சாகணும். 2 பேரை முழங்கால் படியை வைத்து 2 பேரோட மேல் என் கையை வைத்து என் மனைவி அந்த பிள்ளையோட கர்ப்பத்தின் மேல் கை வைத்து நாங்கள் ஒரு ஜெபத்தை பண்ணி 30 நாளும் காஞ்சிபுரத்திலே தங்க வச்சிட்டோம். 30ஆம் நாள் அதே ஜிஜி ஹாஸ்பிட்டலில் போனால் பிள்ளை விசேஷமாக இருக்குது. பிள்ளை விசேஷமாக இருக்குது. அதில் பிறந்தது ஒரு பெண் பிள்ளை. 2வது கர்த்தர் கொடுத்தது ஒரு ஆண் பிள்ளை. ஆமே. அமெரிக்காவில் ஒரு பாஸ்டர் கிரிஜா வந்திருக்கிறாரா? அந்த போட்டோ வச்சிருக்கிறேடா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்காவில் டாலஸில் ஒரு பெரிய பாஸ்டர் ஷாஜி கே டேனியல். அவருக்கு திருமணமாகி குழந்தைகள் இல்லை. 17 வருஷம் குழந்தைகள் இல்லை. 14-17 வருஷம் குழந்தைகள் இல்லை. அவர் விசுவாசித்தார், ஜெபித்தார். ஒரே பிரசவத்தில் 4 பெண் பிள்ளைகள். 2வது பிரசவத்தில் ஒரு பையன். எல்லாம் பெரிய நீரான மாதிரி இருக்குது. ஆமே. அந்த போட்டோ அந்த பிள்ளை வச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இத்தனை வருஷமா நீ விட்ட கண்ணீருக்கு அலவன்ஸ், பாட்டா, போன்ஸ் எல்லாம் பிடியோட ஒரே அடி. 4 பிள்ளை. இயேசு செய்வாரா? இயேசு செய்வாரா? இயேசு செய்வாரா? கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்களேன். இயேசு செய்வாரா? மலட்டுத்தன்மை கர்த்தர் மாற்றுவாரா? பிள்ளை தாட்சியை நீ கிடையாது, நீ கர்த்தருடைய அற்புதமா வைப்பாரா? நிச்சயமா. கர்ப்பம் விழுகிறது மலடும் தேசத்தில் இருப்பதில்லை. அந்த சாபத்தை இயேசு சிலுவையிலே முறித்தார். அந்த சாபத்தை இயேசு சிலுவையிலே முறித்தார். நீ சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவள் அல்ல. அநேகர் சொல்லுவாங்க, அன்னாள் மலடி. நான் நம்ப மாட்டேன். வேதம் படிக்கணும். வேதம் சொல்றது கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்து வைத்தாரா? மலடின்னு நீங்க அப்படி பைபிளில் படிக்க கூடாது. கர்ப்பத்தை கர்த்தர் அடைச்சு வச்சார். எதுக்கு தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசி இந்த பூமிக்கு வரணும். ஒரு தீர்க்கதரிசி இந்த பூமிக்கு வர வேண்டுமானால் ஒரு பெண்ணுடைய கர்ப்பம் பக்குவப்பட வேண்டியதாக இருக்குது, தகுதிப்பட வேண்டியதாக இருக்குது. அது பக்குவம் அடைந்த உடனே கர்த்தர் அவள் கேட்ட பிள்ளை கொடுக்கிறார். அவன் தான் சாமுவேலு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவள் என்ன பொறுத்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளை நீங்க தன்னா, பால்குடி மறந்த உடனே அவனை உமக்கு நான் கொடுத்துட்றேன். கொடுத்தாரா? செய்தாரா? அதுக்கு பிற்பாடு அன்னாளுக்கு பிள்ளைகள் பிறந்தாரா? ஆமாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் இயேசு செய்வாரா? இயேசு செய்வாரா? அற்புதம் நடக்குமா? அப்ப கர்ப்பம் கர்த்தர் அடைத்து வைக்கிறார். எதுக்கு? உன் கர்ப்பம் பரிசுத்தம் அடையதுக்காக. ஒரு பெரிய பாடகன் வரணும், பெரிய பிரசங்கியார் வரணும், பெரிய தீர்க்கதரிசி வரணும், உலகத்தை கலக்கிற ஒருத்தன் கர்ப்பத்தின் வெளி வரணும். அதுக்கு உன் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறார். கர்த்தர் அதை பரிசுத்தப்படுத்தி, அதை பக்குவப்படுத்தி, அதை ஆசீர்வதித்து உனக்கு கர்த்தர் கனியை தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாவட்டத்திலே 100 அதிகம் பிள்ளைகளுக்கு இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணி குழந்தைகளை பெற்ற பிள்ளைகள் உண்டு. இயேசு உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்வார். நான் மறுபடியும் சொல்றேன், என்னை பாஸ்டர் சும்மா இந்த இடத்துல அழைக்கல. ஹல்லேலூயா. நான் வந்த உடனே அவரை கேட்டேன், என்னை பார்த்திருக்கிறீங்களா? இல்லை. என்னை எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. அப்ப என்னை முன்னும் பின்னும் தெரியாத ஒரு மனுஷன் எப்படி என்னை அழைச்சிங்க கொண்டு இருப்பாங்க? நான் என்ன போதிப்பேன்? நான் என்ன சொல்லுவேன்? அவருக்கு என்ன தெரியும்? நாளைக்கு ஏதாவது நான் உளறிட்டு போன பிரச்சனை யாருக்கு? அவருக்கு தானே. எப்படி சபையை கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஆனா ஆவியானவர் கிரியை செய்திருக்கிறார்.
நேற்று ஒரு தம்பி என்னிடத்துல சொல்றாங்க, அப்பா நீங்க வரதுக்கு முன்னவே இந்த பலிபீடத்தில் ஒரு ஒளியை நான் பார்த்தேன், என் மனைவியும் பார்த்தேன், அந்த ஒளி நீங்க தான் சொன்னேன். இன்னைக்கு தான் சொன்னேன் இடத்துல அந்த வார்த்தையை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றது கவனிக்கணும். கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிய போகுது. உன் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகுது. உன் மாறாவை கர்த்தர் மதுரமாக்க போகுது. உன் மங்கி எறிகிற திரி அவர் அணைக்க மாட்டேன், நெறிந்த நாணலை அவர் முறிக்க மாட்டேன். உன் குனிந்த தலையை கர்த்தர் நிமிர்க்க வைக்க வந்திருக்கிறார். நீ கூனி ஒடுங்கி கிடக்க தெய்வம் விட மாட்டேன். உன்னை கர்த்தர் வாழ வைக்க வந்திருக்கிறான், நிமிரச் செய்ய வந்திருக்கிறார். என் இயேசு அதை செய்வார். என் இயேசு அது ஆகும். என் இயேசு பெரியவராயிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கொஞ்சம் என்னை கூட்டிட்டு வரும்போது தம்பி சொன்னாங்க, இவருக்கு 71 வயசு சொன்னா அது அபாண்டமான பொய், இவருக்கு 50 வயசு தான், இவர் புழுகுறாங்க, இவர் பொய் சொல்றாங்க என்று சொல்லி என்னை கூட்டிட்டு வந்த டாக்டருடைய அண்ணன் சொல்றான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவர் என்னால் நம்ப முடியல. சரி 71 வயசு சொல்ல கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் இல்லை, என்ன குரல்? நான் சொன்னேன், மக்களை நான் இப்போ அடக்கி தான் வாசிக்கிறேன், நான் சரியான குரல் கொடுத்தா பில்டிங் விழுந்துடும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. நீங்க கொடுத்த பூரி கிழங்கினால எனக்கு இந்த பலன் இல்லை, கிருபை இது, அப்பாவுடைய கிருபை இது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பாவுடைய கிருபை. என்னோட பின்னணியில பல நூறு மக்கள் எனக்காக கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள், பல நூறு மக்கள் எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். என் மனைவி எனக்காக ஜெபிக்கிறார், என் சபை எனக்காக ஜெபிக்கிறார், என் உடனூழியர் எனக்காக ஜெபிக்கிறார். நீங்களும் எனக்காக ஜெபித்து நம்புறேன். அந்த ஜெபத்தின் மகிமை தான் ஜொலித்து கொண்டிருக்கிறது. அந்த ஜெபத்தின் மகிமை தான் என்னை பலப்படுத்துகிறது. அந்த ஜெபத்தின் மகிமை தான் என்னை தாங்குகிறது. அந்த இயேசு உங்க குடும்பத்தின் துக்க நாட்களை இன்றையோடு மாய்க்க போகிறார், தொடச்சு நீக்க போகிறார். ஆமென். தொடச்சு நீக்க போ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வறுமையை தொடச்சு நீக்க போகிறார், உங்க பட்டினியை தொடச்சு நீக்க போகிறார். உங்க வீடு பிரகாசமாக போகுது, உங்க துக்க நாட்கள் மாற போகுது, உங்களோட மாறா மதுரமாக போகுது, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்க போகுது. உங்க குடும்பத்துக்குள்ள தேவனை மகிழ்கிற மகிழ்ச்சியின் கொண்டாட்டம் எழும்ப போகுது. கர்த்தர் செய்த பெரிய காரியங்களை சொல்லி சொல்லி நீங்க புகழ போகுது. உங்க சபை பூத்து குலுங்க போகுது. இந்த சபை பூத்து குலுங்க போகுது. இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட போகுது. இந்த சபை இன்னும் ஆண்டவருக்கு முன்பாக மகிமை உள்ள சபையாக மாறப் போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நல்ல போதகர்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. உங்களை கை தட்டுறதுக்கு அனுமதிக்கிற, ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு அனுமதிக்கிற, ஆமீன் சொல்லதுக்கு அனுமதிக்கிற, ஆராதிக்கிறதுக்கு அனுமதிக்கிற, துள்ளி குதிக்கிறதுக்கு அனுமதிக்கிற. அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். கட்டுப்பாட்டுக்குள்ள உங்களை ஆராதனை இங்க நடத்தல, ஃப்ரீடமா தான் உங்களை ஆராதிக்க விட்டிருக்கிறீங்க. ஆராதிக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டேன், ஆராதிக்கிற சபை வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆராதிக்கிற இடத்துல கிரியைகள் நடந்து கொண்டே இருக்கும். ஆராதனைக்கு வீரனுக்கு தெய்வம் அங்கே உலாவிக் கொண்டிருக்கும். இதுதாங்க சத்திய வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தை திருப்புங்களேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம், சீக்கிரமா வாங்க. அதனுடைய 14-15 வசனத்தை பாருங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நல்ல கவனிக்கணும். 14ஆம் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அப்ப எப்படி கேட்கணும்? தேவ சித்தத்தின்படி கேட்கணும். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 15ஆம் வசனம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம். ஆனால் 15ஆம் வசனத்தை கவனிங்க. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருப்போமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். இந்த நாட்களில் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று நீங்க நம்பினால் நீங்க கேட்டதை பெற்றுக்கொண்ட அடையாளம் தான், அற்புதம் தான். ஆமென். இந்த கூட்டத்தில் யாருக்குமே சுகம் இல்லைன்னு வச்சுங்க. அந்த ஒரே ஒரு சகோதரன் எழும்பி இங்க நடந்து வந்து நின்று ஒரு சாட்சி சொன்ன உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவர் சொல்றாங்க, இந்த கழுத்துக்கு கீழே தானே மக்களை, கழுத்துக்கு கீழே ஃபுல்லாவே டெத்து, ஒண்ணுமே தெரியல. அவரை பார்த்தா அப்படி நமக்கு தெரியாது, கம்ப்ளீட் டெத்து. வருஷமா உட்காது. எத்தனை வருஷம்?
26 வருஷம், 26 தானே, 26 வருஷம். அவன் எத்தனை வருஷம் கிடந்தாங்க குளக்கரையில்? 30. அப்ப இனி இவருக்கு எத்தனை வருஷம் இருக்குது? அப்படி வராது. கர்த்தர் நினைச்சா இப்ப எழுப்புவாங்க. அவர் இவ்வளோ தூரமா அந்த பலவீனம், நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆட்கள் இன்னும் வரல, சுண்டக்காய் வாங்கி பொறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்குது. எத்தனையோ மைல் தூரத்திலிருந்தும் கழுத்துக்கு மேலதான் உயிர் இருக்குது. கழுத்துக்கு கீழே உயிர் இல்லாத மனுஷன் தானாகவே வண்டி ஓட்டி அதில் ஒரு ஆளை உட்கார வைத்து இவ்வளோ மைல் தூரம் பயணம் பண்ணி வந்த மனுஷனை எங்க அப்பா வெக்கப்படுத்த விடுதீங்க நினைக்கிறீங்களா? ஐயோ, அவருக்கு விடுதலை கிடைக்குமா? கொஞ்சம் பேசுங்களேன். விடுதலை கிடைக்குமா? சத்தமா சொல்லுங்களேன். அந்த ஒரே ஒரு ஆள் இந்த கூட்டத்தில் எழும்பினால் நமக்கு அது போதாதா? அது போதாதா? நாளைக்கு அவர் என்ன சொல்லுவாங்க? காஞ்சிபுரத்திலே வந்து சுகமானேன்னு சொல்ல மாட்டேன், உங்க சர்ச்சு பேரே தான் சொல்லுவாங்க. உங்க சர்ச்சு பேரும் பெருமையும் தான் உலகத்தில் எழும்ப போகுது. இந்த சர்ச்சுக்கு வந்து எனக்கு சுகம் கிடைத்த சொல்லுதான் சாட்சி வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ உங்களோட பேரு, சபையோட பேரு பிரசித்தமாக போகுது. இந்த சபை மலை மேல் இருக்கிற பட்டணமாக மாறப்போகுது. இந்த சபை தண்டில் மேல் இருக்கிற விளக்காக மாறப்போகுது. இங்கே உதிக்கிற வெளிச்சத்தில் ராஜாக்கள் நடந்து வரப்போகுது, பிணியாளிகள் வரப்போகுது. இந்த சபைக்கு வந்தால் எனக்கு அற்புதம் நடக்கும். இந்த சபைக்கு வந்தால் எனக்கு விடுதலை கிடைக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? அப்படி உங்களுக்கு தான் பெருமை, எனக்கு பெருமை இல்லை. அந்த பெருமை எனக்கு தேவையும் கிடையாது. நான் நம்புறேன் அவர் நடக்கும். இன்னைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு அவர் நடந்து இங்க வருவாங்க. இயேசு அவரை எழுப்புவாங்க. உலைந்த எலும்புகளை உயிர்ப்பித்த கர்த்தருடைய வல்லமை அவருடைய நாடி நரம்புகளுக்குள்ள கிரியை செய்ய வைப்பா. இப்பொழுது பிளட் சர்க்குலேஷன் ஆரம்பமாகட்டும். மரித்த அவயவங்கள் எல்லாம் உள்பாமின் ஆமீன் அப்படி உயிர்ப்பட்டு எழும்பட்டும். இயேசுவின் வல்லமை அங்க வெளிப்படட்டும். உயிர்ப்பிக்கும் தன்மை அங்க உண்டாகட்டும். இந்த கூடுகள் நடக்கட்டும். நீர் அதை செய்ய வல்லவரப்பா. விசுவாசித்தால் மகிமை காணலாம். இங்க என்ன சொல்லுகிறது பாருங்க. நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுத்தார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுத்தார் என்று நாம் அறிந்திருந்தோம் ஆனால், செவி கொடுத்தார் என்று அறிந்திருந்தோம் ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இப்ப சுகம் கிடைக்குமா? நீங்க விசுவாசிக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், இது என்ன தலைவலி கேசா? என் அப்பாவுக்கு அது லேசான காரியம், லேசான காரியம். எங்க அப்பாவுக்கு அது லேசான காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்க அப்பாவுக்கு அது லேசான காரியம். எத்தனை பேரால வாயால சொல்ல முடியும்? அந்த மகனுக்கு ஜீவன் பலன் கொடுத்து எழும்பி நடத்த வைக்கிறது எங்க அப்பாவுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. நேற்று நீங்க பார்த்தீங்களே, அழுகி போன ஒரு பிரஸ்ட் ஒரே சின்ன நேரத்துக்குள்ள 1.25 மணி நேரத்துக்குள்ள ஆண்டவரை மாற்றி ஒரு புதிய பிரஸ்டை அங்க உற்பத்தி வைத்து அந்த பிள்ளை இங்க கொண்டு நிறுத்த வேண்டுமானால் அந்த காரியத்தை செய்த கர்த்தர் இவருக்கு செய்வாரா, செய்ய மாட்டாரா? சொல்லுங்களேன். விடுதலை கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? அந்த கேன்சரை வேரோட பிடுங்கினாரே என் ஆண்டவர். அந்த கேன்சர் நாமமே அழிச்சு விட்டாரே என் ஆண்டவர். அந்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வாரா? அந்த இயேசு உங்களுக்கு விடுதலை தருவாரா? அந்த இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்பாரா? நீங்க நம்பணும். எனக்கு இன்னைக்கு பதில் வரப்போகுது. என் விண்ணப்பங்களுக்கு பதில் வரப்போகுது. என் வேண்டுதலுக்கு பதில் வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன்.